வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் கூண்டோடு திமுகவில் இணைய தற்பொழுது தயாராகிவிட்டார்கள். எடப்பாடியை நம்பி மக்களை எதிர்க்க முடியாது, மக்களுக்கு எதிராக நிற்க முடியாது. எடப்பாடி அவர்கள் தகுதியில்லாத நபர்களை வேட்பாளராக அறிவித்து மக்களை நாங்கள் நேரடியாக எதிர்த்து களத்தில் நிற்க முடியாது. மக்களின் ஆதரவோடு நாங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் மட்டும்தான் களத்தில் வெற்றியடைய முடியும். எடப்பாடி என்ற நம்பகத்தன்மை இல்லாத தலைவரை நாங்கள் முன்னிறுத்தி மக்களிடம் ஆதரவை ஒருபோதும் பெற முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளும் அவர்களது கொள்கையும் அதிமுகவின் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கைக்கு எதிராக இருக்கிறது என்றும், கூட்டணி அமைப்பதற்கு கூட திராணி இல்லாதவர் எடப்பாடி என்று தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான அதிமுகவின் எம்எல்ஏக்களே நேரடியாக எடப்பாடியை விமர்சனம் செய்து வருகிறார்கள். இது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கிடையாது, எடப்பாடியின் ஆதரவாளர்களே தற்பொழுது அந்தர்பல்டி அடிக்கக்கூடிய நிலைமையிலும் பாஜகவில் சில முக்கியமான எம்எல்ஏக்களும் அதேபோல் திமுகவில் சில முக்கியமான எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவர்கள் இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. எடப்பாடி என்ற ஒற்றை நபரால் அதிமுக முடிவுக்கு வரப்போகிறது. எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுக எடப்பாடியால் 2026 மூடுவதற்கான ஏற்பாடுகளை தான் எடப்பாடி செய்கிறாரை தவிர அதிமுக வெற்றியடைவதற்கு துளி அளவு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல் திட்டம் இல்லை என்பதை ஆணித்தரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு பணம், வேட்பாளர்களிடம் இருந்து பணத்தை பெற வேண்டும், அதிமுகவின் கூட்டணி அமைக்க பணத்தை வாங்க வேண்டும். சரியான கூட்டணி அமைக்க முடியாத காரணத்தினால் தொண்டர்கள் மீது பழியை போட்டு எம்ஜிஆர் காலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உயிரிழப்பு தான் அதிமுகவின் தோல்விக்கு காரணம் என்று தன்னை எந்த ஒரு விதத்திலும் காரணம் காட்டாமல் அதிலிருந்து தப்பித்து கொள்பவனை எப்படி தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூறும் அளவிற்கு அமைந்துவிட்டது. இனி ஒரு நொடி கூட அதிமுகவில் நாங்கள் இருக்க மாட்டோம். சில எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எச்சரிக்கை செய்ததாகவும், தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அவர் பாஜகவில் இணைவதற்காக தற்பொழுது ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த அதிமுகவின் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றால் எடப்பாடி அவர்களால் அதிமுக முடிவடையும் என்றும் விமர்சனத்தை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.